ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்துங்கட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி இரவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரோட்டா தான் சுட போகிறேன். கனநாளாச்சு பரோட்டா சுட்டேன் தம்பி. எங்களோட சுவையான சூப்பரான சிலோன் பரோட்டா சுட்டு கனநாளாச்சு. அதால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் சுட்டு முட்டை குழம்பும் வச்சு செமையாக சாப்பிட போகிறோம். முட்டை குழம்புன்னு சொன்னால் இன்றைக்கி உடச்சூத்திர முட்டையெல்லாம் இல்லை, இன்றைக்கி அவிச்சு போட்டு தான் முட்டை குழம்பு வைக்க போகிறேன். என் மகன் வந்து உடச்சூத்திர முட்டை குழம்பு வைங்கன்னு சொல்கிறார். ஆனால் டெய்லி வச்சு அது போர் அடிச்சுட்டு இன்றைக்கி அவிச்ச முட்டை குழம்பு வைக்கலாம், சரியா? அது வச்சு அதான் எனக்கு பிடிக்கும். சரி, இன்னொரு நாளைக்கு வச்சு தான், சரியா? இன்றைக்கு முட்டையை அவிச்சிட்டேன்டா, நான் நீங்கள படித்து கொண்டிருக்கேன், நான் அவிச்சிட்டேன். இப்போ இது சொன்னால் அவிச்ச முட்டையை உடக்கேலாது, ஒன்றும் செய்யலாது. அதனால் வந்து அவிச்ச முட்டை குழம்பு தான் வச்சாகணும். இன்னொரு நாளைக்கு வச்சு தரேன், சரியா? இப்போ வாங்க நண்பர்களே செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? பரோட்டாவுக்கு மா குழைக்க போகிறேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அவிக்காத பச்சை மா எடுத்துருக்குறேன். இதில் உப்பு சேர்க்குறேன். எடுத்துருக்கிற மாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மாவு குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்செடுக்க வேண்டியதான். ஒரேடியாக தண்ணியை கவுடு ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விட்டு குழைச்செடுக்க வேண்டியது. இப்போ பாருங்க, காணாது. பரோட்டா ஈஸியாக செய்யலாம். இதங்கூட ஸ்லோன் பரோட்டா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் அந்த முட்டையெல்லாம் ஊற்றி அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன். ஊற்றி குழச்சி அப்படி இப்படி சும்மா சுடவே அந்த மாதிரி வரும். ஒரு கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி குழச்சாச்சு. எனக்கு எண்ணெய் சேர்க்குறேன், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். அப்போங்கிற கையில் ஒட்டுப்பட்டுருக்கிற மாக்கள் எல்லாம் ஒன்று சேர அப்படியே குழப்பட்டு வந்துடும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா குழச்செடுத்தாச்சு. இனி பிரிச்செடுக்க வேண்டியதான். இப்படி கணக்காக பிரிச்செடுப்போம். இப்போ இந்த மாதிரி பிரிச்செடுத்தாச்சு. இனி தேய்ச்செடுக்க வேண்டியதான். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி தேய்ச்செடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. இதில் இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு வரேன்னா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி மடித்து எடுத்தாச்சு. இது இப்படியே இருக்கட்டுக்கும். இப்போ வாங்க கடகடண்டு செய்யலாம். இங்கே பாருங்கள், பரோட்டாக்கெல்லாம் மாவெல்லாம் குழச்சி வச்சுருக்கேன், பார்த்தீங்களா? இப்போ இது இருக்கட்டுக்கும் பரோட்டாக்கு. இங்கே வந்து சட்டியை வைப்போம் குழம்புக்கு சூடாட்டும். இப்போ இங்கால அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரோட்டாவை போட போகிறேன். இதில் பரோட்டா, இதில் குழம்பு. அப்போ கடகடன்னு செஞ்சிடலாம். இப்போ சட்டி சூடாட்டும். இங்கே சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம். இப்போ நல்லெண்ணெய் சூடாட்டுக்கு வங்காள பாருங்கள், தோசைக்கல் சூடாகுது. அதுக்குள்ளே வந்து ஒரு பரோட்டாவை தேய்ச்செடுப்போம். கொஞ்சமாக எண்ணெய் முதல் தேய்ச்சி இருக்குது தானே, அதை எடுத்து இப்படி கையாலேயே தண்டி விடலாம். நீங்கள் எல்லாட்டிக்கு இப்படி சப்பாத்தி கட்டையாலேயும் தண்டலாம், இப்படி கையாலேயும் தண்டி விடலாம். இப்படி தேய்ச்சி விடலாம். நல்ல சாஃப்டாக இருக்குது தானே. நாங்கள் குழைச்சது ஒரு 10-15 நிமிஷம், ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுனாங்க. அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி தண்டை பாட்டில் வரும், பார்த்திங்களா? இனி இங்கே தோசை கல்லுக்கு எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு நாங்கள் தேய்ச்சி வச்சுருக்கிற பரோட்டா இருக்கு இல்லையா,
அதை எடுத்து கொண்டு வந்து இதில் போட வேண்டியா. இங்கே பாருங்க, இதில் எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சமாக வெந்தயம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கடுகு எல்லாத்தையும் போடுவோம். நல்லா தான் இருக்கும். இதோட பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம். இப்போ இது நல்லா வதங்கட்டுக்கு. அடுப்பை வந்து மீடியத்திலாம் விட்டுருக்குறேன். இப்போ திருப்பி போடுவேன். முதல் பரோட்டா போடைக்க கொஞ்சம் லேட் ஆகும், வேண்டாம் அந்த தோசைக்கல் சூடாகிறதுக்கு. பிறகு கடகடன்னு போட்டு எடுத்துடலாம். இப்போ மற்ற பக்கம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக இந்த பக்கம் எண்ணெய் பவியட்டும். பாருங்க, பரோட்டாவை நீ எடுப்போம். இன்றைக்கி பரோட்டா மாஸ்டர் இல்லைன்னு தம்பி, அம்மா தான். அம்மா அப்பா தான் இதுக்கு சரியடா, சுடுவுது. ஓ, என்ன சூடு! இப்படி சூட்டோடையே அடிச்சிடும் நண்பர்களே. காணாது போகிறவங்க அடுத்தது கடிச்சுக்க சுடுவது. அப்பா சரி, என்ன தம்பி இதுக்கு சரி. இருந்தாலும் அடுத்த ட்ரை பண்ணுவோமா? இப்படியே கடகடன்னு மற்றதுலையும் போடுவோம். இப்போ தக்காளி பழத்தை சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். அங்கே அதை பாருங்கள், அடுத்த பரோட்டாவை நான் ஜூட் செய்கிற மாதிரி செய்து காட்டுறேன். மற்ற பக்கம் அவியட்டு. இப்போ பாருங்க தம்பி, ஆறுகிட்ட போடா சுடுவதா கை சரியா இருக்கு. ஓம்மா பத்தியா எப்படி அடி வேண்ட போகிறேன் எவ்வளோ சுடுவது கா நம்பளா. அது நண்பளே, ஜூட் நல்லா சூடு தாங்கும், எதையும் தாங்கும் இதயம் ஜூட்டு. நம்மளால முடியாது நம்பி. இங்கே பாருங்க, தக்காளி பழம் பதங்கிட்டு இனி தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2ஆம் பாலும் 3ஆம் பாலும். இதோட 1ஆம் பால். இதோட புளி சேர்க்குறேன். இனி இதோட குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடலாம். சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது. எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு உடனே ஆர்டர் போடுங்க சரியா. ஒருக்கா சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விட மாட்டீங்க. உப்பு சேர்க்குறேன். இப்போ இது கொதித்து வரட்டுக்கு. கொதித்து வந்தோன்னா நான் முட்டையை போடுவேன். இப்போ கலந்து விடுவோம். இது குழம்பு கொதித்து வரட்டுக்கு. பரோட்டா எல்லாம் சுட்டாச்சு. இங்கே பாருங்க, குழம்பு கொதித்து வருது பார்த்தீங்களா. சூப்பராக இதுதான் வெறும் குழம்பு. இப்படியே சாப்பிடலாம் வேண்டாம் தம்பி. நாங்கள் முட்டையை போடுவோம். முட்டையை இப்படி 2ஆக வெட்டி போட்டு இப்படி போடுவோம். முட்டையை போட்ட உடனே இறக்கிடுவேன். என்ன பாருங்க, நல்லா கணக்காக வந்துட்டு அதுக்கு பிறகு நல்லா கொதிக்க வச்சோம்னா அவிஞ்ச முட்டை இன்னும் நல்லா ரப்பர் மாதிரி போயிடும். அதால் இறக்கிடும் முட்டையை போட்டுட்டு. பார்த்தீங்களா, பரோட்டா ரெடி, அவிச்ச முட்டை குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, சூப்பராக. இனி வாங்கோ சாப்பிடலாம். இப்போ வாங்கோ பரோட்டா சாப்பிடலாம். பார்த்தீங்களா எப்படி பரோட்டா சூப்பராக இருக்கா. உண்டை சாப்பிடுவோம். பரோட்டா சாப்பிடலாம். இதில் குழம்பு உடச்சூத்தின முட்டை குழம்பை விட தம்பி அவிச்ச முட்டை குழம்பு நல்லா இருக்கு. இல்லை, இது நல்லா இருக்கு. போடா இங்கே பாருங்க எப்படி இருக்கு பரோட்டா. பார்த்தீங்களா சாஃப்டா. ஆனால் குழம்பு தான் சுடுவது. எடி எடுத்து எப்படி சாப்பிடணும். சிலோன் பரோட்டா தானே நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ தெரியும் நண்பர்களே, நான் பரோட்டா செஞ்சு சாப்பிட்டு எனக்கு வெளியில் அங்கே சாப்பிட பிடிக்குது இல்லை. இந்த முட்டையை எடுத்து தம்பி இந்தா இப்படியே சாப்பிடு.
அப்படி இருக்கு நல்ல முருகலா இருக்கு. இப்போ இன்றைக்கு அம்மா பரோட்டா மாஸ்டர் ஐஸ் வந்துட்டு பத்தியா அப்பா சூட்டோடே தண்டு வர என்ன இந்த அப்பா வந்து ஓ புற கடைசி அப்பா வந்துட்டார் கடைசி ஒரு 4 பரோட்டா சுட்டு 4 பரோட்டாக்கு தான் அப்பா வந்தார் மிச்சம் நான் தான் கையாளு 4 பேர் அழகு தக்காளியோட சாப்பிடுறதே நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் அப்படியே தக்காளி பழம் ஆவிஞ்சேன்னு முட்டையும் தக்காளி செம்மையாக இருக்கு அதுவுமே உங்களோட சோபா சாஸ் கறி பவுடர் உங்களோட கதைக்கிறதே இல்லை பார்த்தீங்களா ஏன் சொல்லுங்க அப்படி ஒரு நல்லா இருக்கு ஓகே அம்பது வெடியும் காய்ச்சல் இருந்தால் இந்த மகனுக்கு பசியில் அப்படியே வயிறுலாம் பொங்கி எழுந்துருவான் சும்மா டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி பரோட்டா சுட்டு முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டாண்டாலே மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புன்ட்டு இல்லை இப்படியெல்லாம் வச்சு சாப்பிடுங்க வேறு லெவலாக இருக்கும் முட்டை குழம்போட அடி தூள் செம்மையாக இருக்கும் சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் போய்ட்டுடா நல்லா இருக்குன்றவங்களே சாப்பிடுவாரேன்